Okay, hello to everyone here. Myself Venkat, and next to me is one very good talented cricketer, Anirudh. First class, first division ஒன்ல ஆடிட்டு இருக்கான் இப்போ தமிழ்நாடுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இப்போ ரொம்ப நாளாக பண்ணணும்னு வச்சுட்டு இருந்தோம். ஸோ வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் பற்றி பேச போகிறோம். நான் ஒரு தீவிர இந்தியன் ஃபேன், அவனும் ஒரு பயங்கர இந்தியன் ஃபேன், பட் இஸ் ஆல்வேஸ் க்ரோன் அப் சப்போர்ட்டிங் ஆஸ்திரேலியா ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ ஸ்ட்ரெயிட் இன் டு த மேட்ச். Seventh final for Australia. Do you think they are the favorites or 1,30,000 இந்தியா பொழந்து அடிச்சிருவாங்கன்ட்டு தோணுது? எப்படி போகும் ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறேன். ஹலோ எவ்ரிவன். முதல்ல நான் வந்து கண்டிப்பா ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் கிடையாது. இந்த வேர்ல்டு கப் வந்து இந்தியா வந்து ஒரு குவாலிட்டி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டிங் ஆடிட்டு இருக்காங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா. ஐ திங்க் 10 out of 10 கேம்ஸ் கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தே வில் ஸ்டார்ட் அஸ் ஃபேவரட்ஸ் அண்ட் அப்கோர்ஸ் 130,000 பீப்புள் வில் பி ரோரிங் தேர் வாய்ஸஸ் சப்போர்ட்டிங் இந்தியா. ஸோ அதோட அட்வான்டேஜ் கண்டிப்பா இந்தியாவுக்கு இருக்கும். அண்ட் தென் அப்கோர்ஸ் ஹோம் அட்வான்டேஜ், அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் வந்து ஒரு பெரிய பிளஸ். அதுவும் இந்த மாதிரி ஃபைனல்லாம் நல்லா உதவும். ஸோ ஐ திங்க் இந்தியாஸ் ஃபேவரட்ஸ் அண்ட் இந்தியா ஹாஸ் a good chance of winning. Yeah, so I mean, we've seen the trend for the World Cup. 2011, both the host nations qualified, and India won it quite comprehensively in the end. 15 also, both the host Australia and New Zealand qualified. 19, England qualified. Well, it's debatable whether they deserve to win or not, and all those things. 20 again, India have qualified. And historically speaking, 2015, the team which chased won the World Cup. 19 also the team which chased won, and 11 also the team that chased won. Do you think that's going to be the trend in this World Cup, or டாஸ் ஜெயிச்சா இல்லடா என்னவா இருந்தாலும் ஒரு பேட்டிங் கொடுத்து நான் ஒரு கன் டோட்டல் கொடுப்பேன் அவனை அடிக்க விட்டுறலாம்? What do you think should be the... இந்த வாட்டி கண்டிப்பா டாஸ் செட் கண்ண மூடிட்டு பேட்டிங் தான். அடிடா செட் பண்ணுங்கடா டோட்டல் அப்படின்னு இறங்குவாங்க. இன்னொன்னு என்ன, ஒரு இது டாஸ் போது பார்ப்பாங்கன்னா பிட்ச் வந்து ஸ்லோ ஆகும் விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ஸ்லோ ஆகுறதுனால உனக்கு வந்து பேட்டுக்கு நல்லா வராது. ஸோ அதனால சேசிங் டீம்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ டாஸ் வில் பி a crucial factor in this game. ஸோ அது வந்து டாஸ் வின் பேட்டிங் தான். ரெண்டு டீமுக்கும் அதான் எதிர்பார்ப்பாங்க. Okay, so you're saying the team which wins the toss should bat first, but Ahmedabadல ஆடின 4 மேட்ச்ல batting first has always lost except for Australia, who of course defended with England. That was a very good match. So do you think that will live in the mind of Pat Cummins or Rohit Sharma? இல்லைனா இல்லை நல்லா இருந்தாலும் ஃபைனல்ஸ்டா, பாஸ்ட் ரெக்கார்ட்னா எவன் கண்டான், பிச்சு பேட்டிங்க்கு தான், என்னவா இருந்தாலும் ஒரு ஆப்போசிஷனுக்கு ப்ரெஷரை செட் பண்ணுவோம், நல்ல டார்கெட், வி நோ வாட் இஸ் இன் த மைண்ட் அப்படின்ட்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வைக்கணும். நம்ம நிறைய மேட்சஸ் ஆட பிச்சோட குவாலிட்டி வந்து டிகிரேட் ஆகும். ஸோ நீ அதே பிச்சு நிறைய ஆடும்போது உனக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து அவ்வளோ ஹார்டா இருக்காது. ஸோ அதனால வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து என்னைக்குமே பெட்டர். ஸோ நீ இந்த விக்கெட்ல ஒரு 300 அடிச்சிட்டேன்னா ஒரு கண்டிப்பா ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான். ஆப்போனண்ட்டுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ டாஸ் யார் ஜெயிக்கிறாங்களோ பேட்டிங் தான் ஆட வைப்பா. I mean, absolutely. We have seen in the 4 games in Ahmedabad, it looks like a very high scoring ground. First match New Zealand assault chase பண்ணாங்க 280 something, and Australia கூட 290 அடிச்சாங்க. So batting first, even in my opinion, I feel India should bat first. I mean, last 5 games நம்ம கண்டினியூஸா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ணியிருக்கோம், and we have been quite terrific. And my personal opinion is பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ரோஹித் சர்மா மட்டும் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுக்கணும். ஃபைனல்ஸ் ப்ரெஷர் சுச்சுவேஷன் இல்லாம அவர் கேம் ஆடினார்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை கொஞ்சம் நின்னாருன்னா 100-150 கூட அடிப்பாரு எனக்கு தெரிஞ்சு. நாட் தட் ஆஸ்திரேலியா பேட் bowling lineup or something. ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல bowling இருக்கு, பெரிய நாக் அடிச்சு கொடுக்க போறான்னு எனக்கு தோணுது. சேம் what I feel. He's been due for this. He's been quite terrific as a captain, never showed any sort of ஒரு ஆங்ஸைட்டி ஆர் டென்ஷன் டியூரிங் எனி பாயிண்ட் ஆஃப் த கேம். பியூட்டிஃபுல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து ஆஸ்திரேலியா போலிங் பத்தி பேசுவோம். அணி ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும் பவர் பிளேல கீழ்ச்சி கொடுத்துட்றாங்க.
நம்ம நேத்திக்கே பார்த்தோம் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல. பட் ஐ ஃபீல் வீக் பாயிண்ட் வந்து பேட் கமின்ஸ் தான். அவர் இஸ் நாட் பீன் இன் த பெஸ்ட் ஃபார்ம் இன் திஸ் வேர்ல்ட் கப். ஸோ ரோஹித் சர்மா மட்டும் ஸ்டார் கன்சிடர் பண்ணிட்டு கமின்ஸ் உள்ள வந்தானா போட்டு பொழந்து அடிச்சிருவான். கில்லு வேற கேட்கவே வேணாம். அவர் குஜராத் டைட்டன்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த கிரவுண்ட் ரொம்ப ஃபெமிலியர். Do you think we should play with the same team, or maybe Ashwin should come because of his experience? Spin key factor இருக்குமா? நீ பேட் கமெண்ட்ஸ் பத்தி ஒரு சொல்றேன். அவன் வந்து ரொம்ப பேடாலாம் இல்லை. அவன் எப்பவுமே வந்து அதாவது நியூ பால் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரான். ஸோ வந்து அந்த நியூ பால் அட்வான்டேஜ் அவனுக்கு கிடையாது. பிளஸ் அவன் ஏதோ எல்லாம் டெட் போலிங் ரெக்கார்டு பாரு. நிறைய அந்த குரூஷியல் கேம்ஸ்ல டெத் போலிங் 3-4 ரன்ஸ் கொடுத்துட்டு அவன் நல்லாவே போட்டிருக்கான் டெத்ல. அந்த ஸ்லோ ரன் பவுன்சர் அதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டம் ஆட, போடவும் கஷ்டம். ஸோ அதெல்லாம் வந்து பேட் கமின்ஸ் சூப்பரா பண்ணியிருக்கான். ஸோ நீ வந்து அதை மட்டும் நீ விக்கெட் மட்டும் பார்க்க கூடாது என்னைக்குமே. அவன் எந்த ஸ்டேஜ்ல போடுறான், எப்படி போடுறான், எப்படி அவனை ஆடவே கஷ்டப்பட்டான். டெத்லாம் ஆடவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பேட்ஸ்மேன். ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கான் பேட்ஸ்மேன். பிளஸ் நீ மிச்சல் ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்னு சொன்ன. ஹேசல்வுட் ஹஸ் பீன் பிரில்லியன்ட் த்ரூ தி டோர்னமெண்ட். அவன் எக்கானமி ரேட் சான்ஸே இல்லை. விக்கெட்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் பரவாயில்ல, ஸ்டில் அவன் நல்லாவே போட்டிருக்கான். எப்படி போடுறான்றதுதான் முக்கியம். ஸ்டார்ட் ரொம்ப பேட் டோர்னமெண்ட். ஃபுல் ஸ்டார்ட்டே ரொம்ப சரியே இல்லை. பட் கரெக்டா செமிஃபைனல்ல பீக் ஆகும். அதுதான் வந்துட்டாரு. இந்த 2015 நியூசிலாந்து மேட்ச் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து everyone knows that. Of course, both the matches he was quite terrific. So அந்த மாதிரி செமிஃபைனல் ஃபைனல்ல ஆஸ்திரேலியா பயங்கரமா பீக் ஆகி வராங்க. இந்த லேட்டர் ஹாஃப் ஆஃப் ஸ்டேஜஸ் ஆஸ்திரேலியா இஸ் பிகர் த்ரெட். ஸோ அந்த விஷயத்துல போலிங்கும் நல்லா கொஞ்சம் ஸ்டெப் அப் ஆகி வருது. ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்த்தா மோஸ்ட்லி அவங்க நோ சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. Exactly what I also feel. ஒரே டீமோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். குல்தீப் அண்ட் ஜடேஜா been quite phenomenal for us as two spinners. கடைசியில ஃபைனல்ஸ்ல போயிட்டு சிராஜ், மீன் if Ashwin is going to come, it has to be Siraj. I don't think they're going to take Suryakumar Yadav and others are not even in the debate. அவன் தின்னாயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சும் சேம் டீம் தான் போவாங்க. Now let's talk about Australia before we come to India. 6 ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, 5 ஜெயிச்சிருக்காங்க. they only lost once the first finals. கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் கப் ODI டீம். டிலேயே பண்ண முடியாது. இந்த ஐ வாஸ் டெல்லிங் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் டு யூ, ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் தோத்தாங்க, ஆனாலும் வந்துருவாங்கடா, செமிஃபைனல்ஸ்லாம் ஒரு வெறி கொண்டு ஆடுவாங்க அப்படின்னு. பீப்புள் ஆர் சேயிங் எஸ் இட் இஸ் அ ஹோம் அட்வான்டேஜ் ஃபார் அஸ், பட் ஐ திங்க் இட் குட் பி அ டைட் கேம். அது வாட் டு யூ திங்க்? கண்டிப்பா அதுல டவுட்டே இல்லை. 2 பெஸ்ட் டீம்ஸ் அந்த டோர்னமெண்ட் தான் ஃபைனல்ஸ் வந்திருக்கு. Throughout the tournament, Australia and India both played a beautiful brand of cricket. ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் ராக்கியே இருந்தாலும் அங்கிருந்து அவங்க பெரிய கம்பேக் கொடுத்து 8 out of 8 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. which is a magnificent achievement. கண்டிப்பா ஆஸ்திரேலியா வந்து ஒரு பெரிய த்ரெட். ஸோ மேட்ச் வந்து வேற மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஐ மீன் ஆப்கானிஸ்தான் மேட்ச் பார்த்தோம். மேக்ஸ்வெல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் எவர், 201. அவங்க எப்படின்னா அந்த ஆஃப் டே இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து தே ஆர் டூயிங் த ஜாப். ஐ மீன் பாகிஸ்தானோட வி சா 250 பிளஸ் பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். வார்னர் ஹஸ் பீன் டெரிஃபிக் டச். எஸ்டர்டே ஆல்சோ ஐ திங்க் நின்றுட்டாருன்னா ஒரு 20 ஓவர்லேயே சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரபாடாவை போட்டு கிழிச்சு கொடுத்துட்டாரு. டிராவிஸ் ஹெட் கேட்கவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்தாரு வேர்ல்ட் கப்ல நியூசிலாண்டோட அடிச்சு கொடுத்தாரு. நேற்றுக்கு ஒரு கிளச் இன்னிங்ஸ். இங்கிலீஷ் ஹஸ் ஆல்சோ ப்ரூவ்ட் மீ ராங் தட் ஐ தாட் ஈ ஷுட் பி தட். நேற்று சூப்பரா ஆடினாரு. இந்த மெயின் பேட்டிங் லைன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வார்னர், ஹெட், மார்ஷ், ஸ்மித், லபுஷேன், மேக்ஸ்வெல், இங்கிலீஷ், ஸ்டார்க், கமின்ஸ் கூட ஆடுவாங்க. ஒரு நல்ல பேட்டிங் லைன் அப். பட் ஐ ஃபீல் நீங்க எல்லாரையும் விடுங்க, எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவ் ஸ்மித் மெயின் பிளேயர் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ டு வாட்ச் அவுட் ஃபார். அவர் ஒரு மாதிரியான நாஃப்ல இருந்திருக்காரு. அவரை மட்டும் நடுவில் மிடில் ஆர்டர் எடுத்துட்டோம்னா ஐ திங்க் இந்தியா வெரி குட் சான்ஸ், be it batting first or fielding first. I think Steve Smith is going to be the very key player for me, according to my opinion. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஒரு பிளேயர்லாம் நீங்க ரூல் அவுட்டே பண்ண முடியாது. அவர் என்னைக்கு ஃபார்முக்கு வருவாருன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. நீ டோர்னமெண்ட் ஃபுல்லாவே பார்த்தாலுமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு தான் அவுட்டே இருக்கு. ஸோ நீ ஃபார்ம் சொல்ல முடியாது. அவர்
ஸ்டார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணல அவ்வளவுதான். பட் ஆனா நீ இப்ப ஸ்டார்ட்ஸ் கொடுக்கல அந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லவே முடியாது. ஸோ ஃபார்ம்ல இருக்காரு ஸ்மித். ஒரு பிக் நாக் டியூ இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல வந்து நல்லா வருவாருன்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் அப்கோர்ஸ் நேற்று இங்கிலீஷ் ஐயோ பிரில்லியன்ட் ஆனான். அவன் வந்து ஸ்பின்ல பிரில்லியன்ட் வந்து இன்னிங்ஸ். ஆடின விதம் அவன் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தான். ஸ்மித் லபுஷேனுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனா இங்கிலீஷ் வந்து வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணியே பயங்கரமா ஆடினான். ஸ்பின்னர் ரொம்ப கான்பிடென்டா ஆடினான் இங்கிலீஷ். ஸோ பிரில்லியன்டா ஆடினான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லே இல்லாத பேட்ஸ்மேன் கூட இந்த மாதிரி ஒரு 28 அதுவும் அந்த டஃப் விக்கெட் டஃப் விக்கெட். அவனுக்கு வந்து குவைட். பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும் கோயிங் இன்டு தி. Absolutely. Next, of course, do you think Zampa's form is a concern? He's been phenomenal throughout the tournament, but நேற்றுக்கு கிழிச்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்ரேயஸ் ஐயர்லாம் we know how good he is off spin. சொல்லவே வேண்டாம். ஸோ ஐ திங்க் இந்தியா மைட் லுக் டு டார்கெட் ஜாம்பா அண்ட் கமின்ஸ் மெயினா. மேக்ஸ்வெலும் கொஞ்சம் பார்ட் டைம் ஸ்பின்னர் தான். அவங்கெல்லாம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தா போட்டு கிழிச்சு கொடுத்துருவான். ஸோ வேர் டு யூ திங்க் இஸ் த எட்ஜ்? சி என்ன கேட்டீங்கன்னா போலிங் வந்து ஓவரால் எட்ஜ் இந்தியாவுக்கு தான். நீங்க டீம் லைன் அப் பேட்டிங்கும் பார்த்து போல்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கும் மோர் ஆர் லெஸ் சேம். பட் ஆஸ்திரேலியா நேற்றுக்கு இதே லெவல்டு இட் அப் டு அனதர் லெவல். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு பி ஃபேஸ்ட் ஆர் ப்ளோன் அவே பை திஸ் $130,000 crowd. அவங்களே எம்சிஜிலாம் ஆடி all those things, they know they have 7 people out of their 15 who won the World Cup. That is more than what India have. So World Cup ஜெயிக்கணும்ன்றது என்னன்னு தெரியும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் இந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல மேக்ஸ்வெல் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கமின்ஸ் வாஸ் லாஃபிங். அவருக்கு ஏதோ சரி அடிச்சு கொடுத்துருவான். எனக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமே ரொம்ப ரொம்ப நர்வஸ் ஆனா எனக்கு தோணவே இல்லை. நேற்று கூட லபுஷன் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் தே நோ திஸ் இஸ் கோயிங் டு பி a very tough game. ஃபர்ஸ்ட் மேட்சே சேப்பாக்க பார்த்தோம், வெரி டஃப் விக்கெட். இந்தியா பினாமினலா போட்டாங்க. அந்த மேட்ச்ல கூட நம்ம சொன்ன மாதிரி வார்னர் ஸ்மித் அவுட் ஆனாங்க. ஆஸ்திரேலியன் கொலாப்ஸ் ஸ்டார்டட். ஸ்பின்னர்ஸ் வில் பி கீ எனக்கு தெரிஞ்சு. அங்கதான் இந்தியாவுக்கு வர எட்ஜ். பிகாஸ் தேவ் 2 நேச்சுரல் ஸ்பின்னர்ஸ் இன் குல்தீப் அண்ட் ஜடேஜா. ஜாம்பா மட்டும்தான் இருக்காரு. ஸோ எனக்கு கேட்டீங்கன்னா லெட்ஸ் டாக் அபவுட் போத் த சினாரியோஸ். இஃப் ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட், ஐ திங்க் தே வில் வாண்ட் டு ட்ரை அண்ட் அன்செட்டில் சிராஜ். சிராஜ் இஸ் ஆட் அ வெரி குட் வேர்ல்ட் கப். நல்ல எக்கானமி இருக்கு. ரொம்ப விக்கெட் எடுக்கலனாலும் ஒரு எக்கானமி நல்லா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க சிராஜ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. பிகாஸ் பும்ரா ஷம்மியை பேசிடலாம். ஷம்மி வந்து அன்பிலீவபிள் டோர்னமெண்ட். அது எப்படி முதல் 4 மேட்ச் ஆடலைன்னு எனக்கு சத்தியமா புரியல. அண்ட் ஐ திங்க் ஐ ஷுடன்ட் சே திஸ், பட் ஸ்டில் அந்த பாண்டியாவுக்கு அன்பார்ச்சுனேட் இன்ஜுரி, ஐ திங்க் தட் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். பிகாஸ் ஷம்மி ஹஸ் ஜஸ்ட் பீன் குவைட் எக்ஸ்ட்ராடினரி. பேட்டிங் டெப்த்தும் ஒன்றும் பிரச்சனை மாதிரி தெரியல. சூர்யாவும் ஒரு மேட்ச் சூப்பரா ஆடினார் இங்கிலாண்டோட. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய த்ரெட்டு ஷம்மி, பும்ரா அண்ட் குல்தீப் ஜடேஜா. சிராஜ் மைட் பி த ஏரியா ஆஃப் கன்சர்ன் ஃபார் இந்தியா, பட் ஐ ஸ்டில் ஃபீல் ஆஸ்திரேலியா ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஆஃப் சிராஜ். பிகாஸ் அவர் ரிஸ்வானியும் பாபரையும் எடுத்தாரு அந்த பாகிஸ்தான் மேட்ச்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டாரு. ஸோ ஐ திங்க் திஸ் ஓன்ட் பி ஈஸி ஃபார் ஆஸ்திரேலியா. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஒரு நல்ல ஸ்டார்ட். இப்போ நேற்றுக்கு பார்த்தோம் 6 over 60 பழந்து அடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆஃப் டே இருந்துச்சுன்னா ஐ திங்க் ஆஸ்திரேலியா ஹேவ் a huge advantage. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்க போலர்ஸ் டார்கெட் பண்ணணும்னு யாராவது ஒருத்தர் நினைச்சாங்கன்னா தட் வில் பி சிராஜ் அண்ட் குல்தீப். மேபி தேல் டார்கெட் 2 போலர் தான் அவங்க வந்து டார்கெட் பண்ண போவாங்க. ஷமியை வந்து முடிஞ்ச அளவு விக்கெட் கொடுக்காம ஆடணும்னு தான் பார்ப்பாங்க. தேர் மெயின் இந்தியாஸ் மெயின் ஸ்ட்ரைக் போலரே ஷமி தான் இந்த டோர்னமெண்ட். ஐயோ 6 matches 22 wickets, phenomenal. ஸோ கண்டிப்பா அவங்க ஷமியும் பும்ராவையும் கொஞ்சம் பார்த்து ஆட பார்ப்பாங்க. ஜடேஜா அஃப்கோர்ஸ் யூ நெவர் நோ. இந்த மாதிரி ஃபைனல் பிளஸ் கொஞ்சம் விக்கெட்ல டேர்ன் இருந்ததுன்னா அவர் ஆட ரொம்ப கஷ்டம், அவர் போடுற ஸ்பீட்ஸுக்கு. ஸோ ஷமியும் சாரி சிராஜ் அண்ட் குல்தீப் வில் பி த டார்கெட் அமௌங் தி bowlers, among the Indian bowlers. அண்ட் அகைன் நம்ம பார்த்தோம் சேப்பா. நெக்ஸ்ட் நீங்க ஜடேஜா பத்தி சொன்ன ஒரு அன்பிளேபிள் டெலிவரி போட்டாரு ஸ்மித்துக்கு சேப்பாக்ல. அந்த மேட்ச் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்க ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பா நீ சேப்பாக்ல கூட பார்த்தனா கூட அவங்க ஆஸ்திரேலியா வாஸ் இன் த கேம் த்ரூ. அவங்க வந்து பேட்டிங் அந்த 2 விக்கெட் குரூஷியல் விக்கெட் ஸ்மித் அண்ட் வார்னர் போகாம இருந்து தே மைட் have gotten into 250 or something. That would have been tough for India. So bowlingல கூட
அந்த கோலியோட கேட்ச் எடுத்திருந்தா தட் வாஸ் வைட்டல் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் கேம். டேர்னிங் பாயிண்ட் கோலி எடுத்திருந்தா சொல்லியிருக்க முடியாது எப்படி டேர்ன் ஆன் நெவர் நோ. கண்டிப்பா சத்தியமா சொல்லியிருக்க முடியாது. 2 for 3 இருந்தாங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல சொன்னோம் ஒன்லி டீம் கேன் ரியலி கம்பீட் வித் திஸ் incredible immaculate Indian team has got to be Australia. ஏன்னா அந்த மேட்ச் 2 for 3 மாதிரி எல்லாருக்கும் அள்ளு விட்டோம். என்னடா இது இப்படி ஒரு ஃபேவரட்ஸ் போனோம், பொழந்து அடிச்சிட்டாங்க அந்த மேட்ச்ல. அண்ட் ஐ திங்க் அப்கோர்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி a very tight game. ஸோ இப்போ இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். எனக்கு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா அப்படியே அவர் பியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிடணும். இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி ஹி ஷுட் பி த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். அணி பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங் செட்டப் பண்ணட்டும், கேப்டன்சி, அப்புறம் அந்த பேக்கிங் ஆஃப் பிளேயர்ஸ்ன்றது அவர் பின்னாமினலா பண்ணியிருக்காரு. ஏன்னா முதல் 4 மேட்ச்ல ஸ்ரேயஸ் ஒரே ஒரு 50 தான் அடிச்சாரு பாகிஸ்தானோட, பர்ஃபார்ம் பண்ணல. யூ மைட் ஹவ் எக்ஸ்பெக்டட் எனி அதர் கேப்டன் இன் டீம் தேர் கோயிங் டு டிராப் ஸ்ரேயஸ் ஐயர். ஐ எம் பிரிட்டி ஷியோர் அபவுட் தட். பட் நீ போய் ஆடுடா, உனக்கு அடிக்குண்டா தட்டுண்டான்னாரு, பினாமினலா பண்ணியிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் அனதர் திங் விச் ஐ வாண்ட் டு சே, ரோஹித் சர்மா ஸ்டார்ட் கொடுக்கறதுனால கோலியா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், ஸ்ரேயஸா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், தே ஆர் ஏபிள் டு பிளே தேர் கேம் இன் தேர் ஓன் பேஸ். வாட் அ செல்ஃப்லெஸ் இன்னிங்ஸ் அண்ட் நாக்ஸ் இஸ் பீன் பிளேயிங். அண்ட் ஐ ஃபீல் ஹி டிசர்வ்ஸ் 100 அண்ட் ஃபைனல்ஸ். ஒரு அவரை மட்டும் நின்னாருன்னா 150, ஏற்கனவே 2 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவோட. நின்னாருன்னா ஒரு 100 150 அடிச்சாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப கஷ்டம். நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா ரோஹித் ஹஸ் பீன் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் அமங் தி இந்தியன் டீம் அக்ராஸ் டீம்ஸ். நான் சொல்றேன் அவர் அவ்வளவு செல்ஃப்லெஸ்ஸா ஸ்டார்ட் கொடுக்கறது. அவர் ஈஸியா சொல்லலாம் இல்ல நீ வந்து இந்த மாதிரி டேக் ஆன் பண்ணு அப்படி, நான் வந்து சேஃபா ஆடுறேன்னு சொல்லலாம். பட் ஆஸ் அ கேப்டன் ஹீ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் ஹிம்செல்ஃப் டு டூ தட் ரோல். ஏன்னா அவர் வந்து ஒரு 8 months பேக் நான் ஒரு ஸ்டோரி படித்தேன். 8 months பேக் வந்து இந்த மாதிரி நம்ம ஆடுறது சரியில்லை, வி நீட் அ குட் ஸ்டார்ட் டு கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேமை போய் அவர் ஒர்க் பண்ணார். இந்த மாதிரி தான் நான் ஆடணும், இந்த மாதிரி தான் நம்ம டீம் ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லி he set an example. He was in the front doing that thing. So அதை அவர் ப்ராக்டிஸ் பண்ணி been brilliant in the game. So அவர் அவ்வளவு செல்ஃப்லெஸ்ஸா வந்து he's been an inspiration and a leader in that way. So அவர் வந்து செமையா பண்ணிட்டு இருக்காரு. So he deserves a big knock in finals. I'm rooting for him. Next நம்ம before we just conclude 2 more things, I want to talk about Kohli and then match prediction. விராட் கோலி 50th century in ODI. என்ன சொல்றதுன்னு தெரியல. டெண்டுல்கர் எவனாவது உடைப்பாரா, நான் கோலி தான் பண்ணுவாருன்ட்டு ஸ்கூல் டேஸ்லயே சொல்லிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அப்பலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்பிலீவபிள். ஐ மீன் we saw his records from 2011 in knockouts in World Cup has not been so great. 50 கூட அடிக்கல. போன மேட்ச் தான் அடிச்சாரு ஃபர்ஸ்ட் 50. ஐ திங்க் தட் வில் ஹவ் கிவன் ஹிம் a lot of confidence. அவர் எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ரன் ரேட் கின் ரேட்லாம் இல்லாம அவர் கேம் ஆடலாம், பொறுமையா ஆடலாம். ஐ திங்க் ஹி இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி கீ. அந்த டாப் 2 இங்க மத்தவங்களை கூட எடுங்களேன். ராகுல் has had a very good World Cup, undeniable. Shreyas has been phenomenal, no doubt. Gill has been outstanding. But I think it's mainly the backbone has been the Roko show. ரோஹித் அண்ட் கோலி இந்த 2 மெயின் பிளேயரை ஆஸ்திரேலியா ஏதாச்சும் பண்ணி ஒரு 50க்குள்ள 2 பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா, கில்லு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப், ஸ்ரேயஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப், கேஎலுக்கு செகண்ட் வேர்ல்ட் கப், அந்த ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு வரும். தட் ஷுட் பி ஆஸ்திரேலியாஸ் டாக்டிக். ஒண்ணு அடிக்க விடக்கூடாது, இல்லைன்னா அவுட் ஆகிடணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ரோஹித் அண்ட் கோலி தான் மெயின் பேக் பண்ணது இந்தியன் டீம். ஆஸ்திரேலியா வந்து அவங்க 2 பேரை தான் கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க. ரோஹித்துக்கு வந்து மேபி இனிஷியலா அவர் அந்த ஃபாஸ்ட் பால் நல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸ் அடிக்கிறேன்றதுனால அந்த கட்டர்ஸ் அவருக்கு அந்த கட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. அந்த ஸ்ரீலங்காவோட பார்த்தோம், மதுசங்கா பார்த்தோம், ஹோல்ட் ஆனாரு. இப்ப இந்த செமிஃபைனல்லயும் அந்த சவுத்தி கட்டர் போட்டு ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஆஸ்திரேலியா நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்டிக்கே அவங்க ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணுவாங்க ரோஹித்துக்கு. அண்ட் கோலி, அவங்க கோலிக்கு வந்து நீங்க நிறைய டாட்ஸ் போட பார்ப்பாரு, நிறைய நல்ல பால்ஸ் போட பார்ப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 10 பால்ஸ் அவர் இனிஷியல் ஸ்டேஜ்ல இதுல எடுத்துட்டாங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அண்ட் ஆஸ்திரேலியா வந்து அதுதான் பிளான் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம ஏதோ பேசிட்டோம். ஸோ டாஸ் குரூஷியல் ஃபேக்டர் சொல்லியாச்சு.
And both the teams, I think they're not அண்ட் going to make any டாஸ் கூட changes நீங்க going வந்து into the இந்த final. வென்யூல வந்து நீங்க ரொம்ப குரூசியல் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. இட் ஹேஸ் அன் அட்வான்டேஜ், பட் சேசிங் டீம்ஸ் ஆல்சோ ஒன். ஸோ அதையும் டாஸ் வந்து ரொம்ப ஒரு மெயின் பாயிண்டா இருக்காது இந்த வென்யூல சொல்றேன் அஹமதாபாத். பட் இந்த ஈடன் கார்டன்ஸ் மாதிரி இருக்கிற வென்யூலனா டாஸ் வந்து ரொம்பவே ஒரு குரூசியல் ஃபேக்டர். டாஸ் Crucial யார் factor, ஜெயிக்கிறாங்களோ அவங்க absolutely. வந்து ஜெயிக்கிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி. நேற்று ஆஸ்திரேலியா காட் லக்கி ஆக்சுவலி. டாஸை Exactly. தோத்துட்டாங்க. டாஸை தோத்து சவுத் ஆப்பிரிக்கா இஸ் பேட்டிங். அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் அவங்க ஃபேவரபிளா இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்கோர் 270 280 மேபி ஈவன் அடிச்சிருப்பாங்க அணி. 300 சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து அந்த கிளவுட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு லக்கி பாயிண்டா இருந்தது. லக்கி பாயிண்ட். ஏன்னா அந்த கிளவுட்ஸ் இல்லைன்னா ஸ்விங் இருந்திருக்காது. இந்த 24 for 4 would not have happened. Will not have happened, absolutely. So அந்த பாயிண்ட்ல I felt ஆஸ்திரேலியா were lucky in that day. Lucky. ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ் வந்து ஒரு குரூசியல் ஃபேக்டரா இருக்காது. ஹேஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் வினிங் டாஸ், பட் அவ்வளோ குரூசியலா இருக்காது. டீம்ஸ் கேன் ஸ்டில் வின் சேசிங். Yeah, so I mean நேத்தி மேட்ச்லயும் பார்த்தோம், பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் ஆஸ்திரேலியா 60 for no loss in 6 overs. அப்புறம் இவரும் சொன்னாரு, நம்ம எக்ஸ்பர்ட் பிரசன்னா சாரும் சொன்னாரு, அதுக்கப்புறம் ஒரு அடுத்த 40 ஓவர்ல முக்கிய அடிச்சுதான் அணிகள் ஜெயிச்சிருக்காங்க. சோக்கர்ஸ் நீங்க சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் சொல்லக்கூடாது. பிகாஸ் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா கேம் பேக் பினாமினலி இந்த மேட்ச். இட் வாஸ் வெரி டைட். 2-3 கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம டோர்னமெண்டோட ட்ரெண்ட்லயே பார்த்துருக்கோம். சேப்பாக் மேட்ச்லயும் இருக்கட்டும், ஆஸ்திரேலியா ஸ்டார்டட் வெல். மார்ச் தான் அவுட் ஆனார், ஆனா ஸ்மித்தும் வார்னரும் ஃபேண்டாஸ்டிக்கா ஆடிட்டு இருந்தாங்க, நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ஒரு கொலாப்ஸ். மிடில் ஆர்டர் ஹஸ் நாட் பீன் சோ எஃபெக்டிவ். ஒரு மேட்ச் மார்ச் 177 அடிச்சு கொடுத்தாரு. இட்ஸ் பீன் மோர் ஆஃப் அன் இண்டிவிஜுவலிஸ்டிக் டோர்னமெண்ட்டோன்னு எனக்கு தோணுது ஆஸ்திரேலியா. ஒரு டீமா அந்த ஒரு இது இன்னும் எனக்கு கொடுக்கல. மேபி திஸ் குட் பி தேர் டே and they might perform as a team. But again, as you said, host nation India 1,30,000, அதெல்லாம் வந்து அப்படியே அந்த வாட் எவர் வந்தே மாத்திரம்லாம் பாடுவாங்க. அந்த இந்தியன்ஸ் ஒரு இது இருக்கும் அணி. எனக்கு தெரிஞ்சு 2003ல இது ஃபைனல்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கணும்ட்டு அவங்க யோசிப்பாங்க. ஆஸ்திரேலியா 11 குவார்டர்ஸ்க்கு ரிவெஞ்ச் எடுப்போம். ஒரே அதே கிரவுண்டு தான், ஸ்டேடியம் மட்டும் மாத்திருக்காங்க. ஸோ 2 factors there. இந்தியாஸ் 4th ஃபைனல்ஸ். ஸோ நவ் ப்ரெடிக்ஷனுக்கு வந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு, as you said, win the toss, bat first, set a target, put the pressure on the chasing team. எனக்கு தெரிஞ்சு இந்தியா இஸ் கோயிங் டு வின். ஐ எம் கவுண்டிங் ஆன் இட். 10 out of 10. பிளிஸ்டரிங்கா ஆடி இருக்காங்க ஃபுல் வேர்ல்ட் கப். ஒரு மேட்சும் ஃப்ளூக்ல வின் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது. மார்ஜின்ஸ் ஆஃப் விக்டரியும் வந்து வாயை புழக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் டீமும் வந்து எனக்கு தெரிஞ்சு, அன்லெஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேட் டே, the batting collapse, bowling collapse, I don't see it happening, Ani. I just don't see it happening. What do you think? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த டோர்னமெண்ட்ல ஃபுல்லாவே இந்தியா வந்து எந்த டீமுமே சேலஞ்ச் பண்ணல. எந்த டீமுமே க்ளோஸா கூட வரல. அவங்களோட மார்ஜின் ஆஃப் விக்டரி எல்லாம் அவ்வளவு பெருசா இருந்தது. ஸோ அது கூட ஒரு ஸ்லைட்டா ஒரு கெட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறேன். பிகாஸ் ரோஹித் சர்மா இஸ் நாட் பீன் டாக்டிக்கலி சேலஞ்ச். ஸோ அந்த ஒரு க்ளோஸ் கேம்ல வந்தாதான் அந்த டைம்ல என்ன பண்ணணும்ன்றது தெரியும். அந்த பாயிண்ட் இல்லையோன்ற ஒரு இது இருந்தது. பட் ஸ்டில் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ தே வில் பேக் தெம்செல்ஸ். ஸோ அதான் ஸ்ட்ராட்டஜிக்கலி as you said, இந்த கீ மோமெண்ட்ஸ்ல நீங்க சவுத் வந்தது இல்ல. ஆப்பிரிக்கா இருந்து நீங்க சோக்கர்ஸ் சொல்லவே முடியாது. பிகாஸ் தே ஃபாட் சொல்லவே முடியாது. டில் தி எண்ட். அப்கோர்ஸ் அந்த கேச்சஸ் மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஜெயிச்சிருக்க சான்சஸ் இருந்திருக்கு. பட் தே ஃபாட் டில் நிறைய தி இருக்கு எண்ட். அணிகள், எக்கச்சக்கமா இருக்கு. அண்ட் கிளாசன்ஸ் விக்கெட் வாஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோமெண்ட் டு நோட்டீஸ். அண்ட் ஹெட் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டார்ட். அந்த பிரில்லியன்ஸ். ஸ்டார்ட்னாலதான் அவங்களுக்கு அந்த டைம் இருந்தது பின்னாடி அடிக்கிறதுக்கு. ஓவர்ஸ் இருக்கு, அந்த ஒரு குஷன் இருந்தது. ஓவர்ஸ் இருக்கு, நம்ம பொறுமையா ஆடிக்கலாம், அந்த ஒரு எக்ஸாக்ட்லி. குஷன் இருந்தது. இப்ப நீங்க அந்த ஸ்டார்ட் இல்லைன்னா, இப்ப இந்த கடைசியில வந்து உனக்கு இந்த 14 ரன்ஸ் ஆஃப் 48 பால்ஸ் அது இருந்திருக்காது. 14 ஆஃப் 12 18 அந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி So இருந்திருக்கும். அவங்க வந்து அவங்க ரன்ஸுக்கும் அடிக்கணும்ன்ற அந்த மைண்ட்ல இருந்திருப்பாங்க. ஸோ அப்ப வந்து கொஞ்சம் எனிதிங் கூட ஹேப்பன்.
Yeah, so of course both of us are rooting for India to win. It's going to be a very interesting game. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா நீங்க வார்னரும் ஹெட் அந்த ஸ்டார்ட் கொடுக்கலன்னா இந்தியா கண்டிப்பா ஆஸ்திரேலியாவை கீழ்ச்சி கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கீ. மிச்சல் மார்ச் கூட இஸ் ஹேட் அ குட் டோர்னமெண்ட், பட் ஆன் அண்ட் ஆஃப் இஸ் ஆல்சோ ஹேட் இஸ் பேட் ஸ்கோர்ஸ். ஸோ போத் அனிருத் அண்ட் மைசெல்ஃப் ஆர் ப்ரெடிக்டிங் அ வின் ஃபார் இந்தியா. இட் இஸ் கோயிங் டு பி டைட். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் சைடட் கேம் ஆர் சம்திங். ஃபேஸ் பை ஃபேஸ் எந்த டீம் ஜெயிக்குதோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அண்ட் போத் ஆஃப் அஸ் ஃபீல் த டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் would mostly win the World Cup. See, they can prove otherwise. So, thanks to everyone for joining. Been a very good session. Let's see. அப்புறம் வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போடலாம். கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஃபுல் வேர்ல்ட் கப் பத்தியும் பேசலாம். அதுவும் பண்ணலாம்னு இருக்கோம். They have been very good performances. Netherlands have had a good World Cup. Cannot deny. Afghanistan were very close to coming to the semi-finals also. That would have been a phenomenal thing for cricket. அண்ட் அதெல்லாம் நம்ம பேசுவோம். அப்புறம் நிறைய காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிச்சா மாத்துறாங்க, டார்ச் எல்லாம் ஒரு கான்ட்ரவர்சின்ட்டு நிறைய இந்தியா ஃபேவரபிள் இருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் டு பி ஸ்போக்கன். வில் டூ தட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் டு அனிருத். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். Let's hope it's third World Cup for India under Rohit Sharma's captaincy. If there is someone who deserves a World Cup, it is definitely got to be Rohit. கோலி கூட ஜெயிச்சிட்டாரு. ரோஹித் சர்மா அடுத்த வேர்ல்ட் கப்லாம் ஆடுவாரான்னு தெரியல. அவர் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பா ஹி டிசர்வ்ஸ் வேர்ல்ட் கப். ஸோ தேங்க்யூ ஆல். பார்ப்போம். அனிருத் முடிச்சிருவாரு அவரோட ஒப்பீனியனோட. சொல்லுங்க அனிருத். கண்டிப்பா இந்தியாவை தான் நம்ம வந்து எல்லாரும் ரூட் பண்றோம். இந்தியா தான் நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ஐ எம் ஆல்சோ ப்ரெடிக்டிங் இந்தியா டு வின் அலாங் வித் பில்லியன் பீப்புள் ஆஃப் கோர்ஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். நல்லா வேர்ல்டு கப் முடிச்சு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ்.